டேய் சிவா, உன்னெல்லாம் நான் கண்ணில் பார்த்தேன். தம்ம செருப்பை கழட்டி அடிப்பான்ருக்கான். ஏண்டா நீ செருப்பை கழட்டி அடிக்கிற அளவுக்கு அந்த ஆள் கேவலம் படம் எடுத்து வச்சுருக்கான். அனைவருக்கும் வணக்கம். ஞானவேல் ராஜா தயாரிப்பில், சிறுத்தை சிவா இயக்கத்தில், சூர்யா, திஷா பதானி இன்னும் பல நடிகர்களுடைய நடிப்பில் வந்திருக்கக்கூடிய கங்குவா படம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திரையரங்கில் வெளியானது. பல கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. சில பேர் ரொம்ப கேவலமாக இருக்குது படம் பார்க்கவே முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்பாமல் நம்ம தமிழ்நாட்டில் தமிழன் தயாரித்த ஒரு படம், ஏன்னா எந்த அளவுக்கு மேக்கிங் கொடுத்து, எவ்வளோ விஷுவல் கொடுத்து, எவ்வளோ பிரம்மாண்டம் கொடுத்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம குழந்தை குட்டியோட கண்டிப்பாக வந்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு. மற்ற பேர் தன்னோட வியூவர்ஸுக்காக, தன்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக, தன்னுடைய சேனல் பிரபலமாகணுன்றதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளை உண்மைன்னு நம்பி நீங்கள் இந்த மாதிரி படங்களை கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் அடுத்து இது மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் வரவே வராது. புரியுதுங்களா? அதனால் தயவு செய்து சொல்கிறேன், அடுத்தவங்க சொல்கிறத நம்பாதீங்க. குழந்தை குட்டிகளோட விடுமுறை நாட்களை ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 250 ரூபா செலவு பண்ணி நல்லா 3D மேக்கிங்கில் கண்ணுக்கு குளுமையாக கங்குவா போய் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். மற்றவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்காதீங்க. சொல்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் படம் அவங்கெல்லாம் கழுவி ஊற்றுற அளவுக்கு அவ்வளோ கேவலமாலாம் இல்லை. இது நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். இந்த அங்கீகாரத்தை நம்ம கொடுத்தாதான் அடுத்து இதை மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தயாரிப்பாளரோ, இயக்குனரோ, நடிகர்களோ வருவாங்க. நம்ம சமீபத்தில் 2-3 படத்தை அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டோம். புரிஞ்சுங்களா? அதனால் இந்த படத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு அவசியம் கேட்டுக்கிறேன். வணக்கம். வணக்கம் தம்பி, சொல்லுங்கள். கங்குவா படம் எப்படின்னா இருக்குது? கங்குவா படம் நல்லா தான்ப்பா இருக்குது. அவங்களோட உழைப்பு நல்லாயிருக்கு, மேக்கிங் நல்லாயிருக்கு, என்ன அவங்களுடைய மெனக்கெடல் பிடிச்சிருக்கு. ஆனால் பல பேர் வந்து பல விதமாக பேசுகிறாங்க. படம் பிடிக்கல, கேவலமாக இருக்குது, கொடுத்த காசு வீணாக போச்சு. இன்றைக்கி நம்ம தேவையில்லாமல் எவ்வளோ வெட்டு செலவெல்லாம் பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு கோட்டு 200 கொடுத்து வாங்கி அடித்து படுக்கிறோம். தீபாவளி பொங்கலுக்குலாம் 2000 கோடி 3000 கோடின்னு டார்கெட் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ காசு விரயமாகுது, அதெல்லாம் யாரும் நினைக்கிறதில்ல. இந்த கங்குவா படத்துக்கு 200 ரூபா டிக்கெட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர், அந்த தயாரிப்பாளர், அவர் நம்ம ஹீரோ, வில்லன், ஹீரோயின் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தரக்குறைவாக கேவலமாக பேசுகிறாங்க. அதுதான் ஏற்றுக்க முடியல. ஒருத்தங்களை திட்டுற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? படம் பிடிக்குது, பிடிக்கல, முடிஞ்சு போச்சு, பார்த்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள எல்லாத்தையும் நீங்கள் திட்டணும்னா இன்றைக்கி உள்ள அரசியல்வாதிகளை என்ன திட்டுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது, நம்மளை ஏமாற்றி எவ்வளோ நம்மளை ஓட்டுகளை வாங்கிட்டு நமக்கு எவ்வளோ வஞ்சகங்கள், துரோகங்கள் நடக்குது. இவங்களை நீங்கள் என்ன திட்டுவீங்க? இது வரைக்கும் என்ன திட்டிருக்கீங்க? உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்காக நீங்கள் என்ன போராடி இருக்கீங்க? ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்து அது பிடிக்கலை அப்படின்றதுக்காக இன்றைக்கி பல பேர் எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ, எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதைத்தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இன்றைக்கி காலையில் கூட நான் பார்த்தேன், சூர்யா நீலாம் இனிமேல் நடிக்கவே நடிக்காத, உனக்கெல்லாம் அந்த தகுதியே கிடையாது, உனக்கெல்லாம் நடிப்பே வரல, இவ்வளோ கேவலமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்து என்கிட்ட வந்து 200 ரூபா பிடிங்கிட்ட, இந்த மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறாங்க. இயக்குனரை ரொம்ப தரக்குறைவாக கேவலமாக பேசுகிறாங்க. தயாரிப்பாளர் ஒரு 200 கோடி 300 கோடி போட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்காருன்னா அவர் எத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு வேலை கொடுக்காரு தெரியுமா? 24 யூனியன், அந்த யூனியனில் இருந்து ஒவ்வொரு தொழிலாளர்களும் தன்னுடைய குடும்பம் குட்டிகளை இந்த படத்தில் உழைச்சி சம்பளம் வாங்கி தான் காப்பாற்றிருப்பாங்க. பல பேர் தீபாவளியை கொண்டாடிருப்பாங்க. அப்படி பல பேருக்கு வேலை கொடுத்த, வாழ்வாதாரம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நீ வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? படம் பிடிக்கலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. ஏன்னா எல்லாருமே வந்து 100% திருப்தியாக கொடுக்க முடியாது. சரி, இந்த படம் நல்லா இல்லை, அடுத்த படம் நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் மனித இயல்பு. அதை விட்டுவிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது. இன்றைக்கி பல பேர் வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்க வர்றதுக்கு காரணமே வந்து அந்த கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு பாரு, இந்த மொபைல் ஃபோனை வந்து பல பேர் வந்து இந்த யூடியூப்புக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த யூடியூப்பில் நம்மளோட வீடியோ வைரல் போகணும், நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும், நம்ம இதில் மாதம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தங்களை பற்றி ரொம்ப தரக்குறைவாக, கேவலமாக, கீழ்த்தரமாக பேசி அப்படி ஒரு வீடியோ போட்டு நீ அப்படி சம்பாதிக்க பேசாமல் அவங்க வீட்டில் இருப்பாங்களே எத்தனை பேர்? என் வாயில் சொல்லக்கூடாது அதை. என்ன இதை பல பேர் இன்றைக்கி இப்போ ஃபோன் வச்சுருக்க காரணமே இந்த யூடியூப்பை யூஸ் பண்ணுறதுக்கு தான். தேட்டருக்கு முதல் நாள் முதல் காட்சிக்கு வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி தப்பான கமெண்ட் சொல்லணும், அடுத்தவங்களை கழுவி ஊற்றணும். அதுதான் 4 பேர் அதிகமாக பார்ப்பான். இதை வச்சு நம்ம சேனல் வந்து வைரல் ஆகிடும். அதுக்காக தான் வராங்க. இன்னும் ஒருத்தன் ஒரு தரக்குறை ஒரு வார்த்தை அசிங்கமாக கேவலமாக பேசிட்டா உனக்கு எவ்வளோ கோவம் வரும், அதே மாதிரி தான் அடுத்தவங்க வரும்.
சொல்லு. உனக்கு எவ்வளோ காயப்படுமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு காயப்படுன்றத நீ ஏன் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஒருத்தனெல்லாம் மைக்கை பிடிச்சிட்டு பேசியிருக்கான், டேய் சிவா உன்னெல்லாம் நான் கண்ணில் பார்த்தேன், செருப்பை கழட்டி அடிப்பான்ருக்கான். ஏண்டா நீ செருப்பை கழட்டி அடிக்கிற அளவுக்கு அந்த ஆள் கேவலம் படம் எடுத்து வச்சுருக்கான். 2.5 வருட உழைப்பு சாதாரணம் கிடையாது. 2.5 வருட உழைப்பு, மழை வெயில் பனி காடு மேடு, உள்ள புலி இருந்தாலும் தெரியாது பாம்பு இருந்தாலும் தெரியாது, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே இருட்டிலையும் பகல்லையும் கஷ்டப்பட்டு சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காமல் படம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த படத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக நீ விளம்பரம் ஆகணுன்றதுக்காக இப்படி பேசுகிறீங்களே, இது நியாயமா சொல்லுங்கள்? தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு படம் பிடிக்கலன்னு ஒரே வாரத்தில் போயிருங்க. ஒரு 2.5 மணி நேரம் தான் அசால்ட்டாக நீங்கள் சொல்லிவிடுவீங்க ஒரு படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அதை ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிருங்க. தரக்குறைவான வார்த்தைகளில் கேவலமான வார்த்தைகளில் தயவு செய்து யாரும் பேசாதீங்க. எனக்கு அது பிடிக்கல. நீங்களும் அந்த இடத்துல இருந்து அவங்க பட்ட கஷ்டத்தை பட்டு இன்றைக்கி படம் வெளிவந்த உடனே தரக்குறைவான வார்த்தைகள் பல பேர் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு வலிக்கும் சொல்லுங்கள்? பேச முன்னாடி ஒரு வாட்டி யோசிங்க. ஆனால் தயவு செய்து படம் பிடிக்காதவங்க இதை பற்றி பேசாதீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் நல்ல படங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் பேசுங்க. தப்பான வார்த்தை யாரும் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் அந்த குரூப்போட வேலையே அதுதான். ஒருத்தங்களை பற்றி தரக்குறைவாக பேசி அதில் வரக்கூடிய வியூவர்ஸு, அதில் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸால் நம்ம சம்பாதிக்கணும். அடுத்தவனை குறை சொல்லி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இன்றைக்கி பல பேர் ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. அது வந்து படம் பார்த்துட்டு எவனா ஒருத்தர் நல்ல விதமாக சொல்லிட்டானா அதை எடுக்கிறதே கிடையாது. இவன் நல்ல விதமாக பாசிட்டிவாக சொல்லிட்டான், இது வேணாம், நமக்கு வந்து நெகட்டிவாக வேணும்னு சொல்கிறதுக்காக ஒரு சிலர் கூப்பிட்டே வாலண்டியாக கேட்குறாங்க, படத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கல? அவன் பிடிச்சிருக்கிறத சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ உள்ளே நுழைப்பாங்க வார்த்தையை, உங்களுக்கு படத்தில் என்ன பிடிக்கல, ஏன்டா அதை நீ கேட்குற? ரிவ்யூ கொடுக்குறவங்க கூட ஒழுங்காக கொடுக்குறான், எனக்கு படத்தில் இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, திஷா பதானி பிடிச்சிருக்கு, சூர்யா பிடிச்சிருக்கு, நம்ம நடித்த நடிகர்லாம் சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கல அதை சொல்லுங்கள். இந்த பொழைக்கணுமா நீ சொல்லு? உன்னோட யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வரணும், வியூவர்ஸ் வரணுன்றதுக்காக அடுத்தவன் போட்ட 200-300 கோடியை நீ வந்து மண்ணா போகிறதுக்கு நீ காரணமாக இருக்கணுமா? தயவு செய்து தியேட்டருங்களுக்கெல்லாம் ரிவ்யூ போகிறவங்கள உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. படம் வெளியாகி ஒரு 3 நாளைக்கு யாரும் ரிவ்யூ போடக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அப்போ தான் வந்து பல படங்கள் ஜெயிக்க முடியும். இவங்களோட உழைப்பு பார்த்தா இப்போ எனக்கே பிரமிப்பாக கஷ்டமாக இருக்குது. மேலோட்டமாக பார்க்கறதுக்கு ஒரு கலைஞன் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நம்ம சூர்யாவோட உழைப்பை நான் பார்க்கும்போது அவர் போட்டிருக்க அந்த காஸ்டியூமை வந்து நம்மளால் ஒரு 10 நிமிஷம் போட்டு நிற்க முடியாது. ஒரு மனுஷன் ஏசிலே வாழ்ந்த மனுஷன் தான். அப்படி ஒரு பட்ட மனுஷன் படத்துக்காக தன்னுடைய உடலை வருத்தி நடிச்சிருக்கான். அது வந்து நம்ம பாராட்டாலும் பரவாயில்ல, மண்ணெளி தூத்தாதீங்க. இன்றைக்கி நம்ம போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தங்கலான்னு ஒரு படம் வந்துச்சு. படம் சரியில்லை, கதை சரியில்லை, ஆனால் மேக்கிங் எந்த குறையும் கிடையாது. தங்கலானுடைய படத்தில் மேக்கிங்கும் சரி, நம்ம விக்ரமோட நடிப்பும் சரி, எந்த குறையும் கிடையாது. எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, எல்லாருமே வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி லப்பர் பந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது, நம்மளுடைய வரலாற்றை கொடுக்கணும். அதர் லாங்குவேஜில் நிறைய பேர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த பாகுபலி மாதிரிலாம் நல்லா படம் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்மளும் பண்ணணும், நம்ம மக்களுக்கும் தரமான படத்தை கொடுக்கணும், தரமான மேக்கிங் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் முதல் முயற்சியை கோட்டை விட்டுறாங்க. ஆனால் இவங்க சொன்னாங்க 2000 கோடி கலெக்ஷன் ஆகும், 3000 கோடி கலெக்ஷன் ஆகும், எல்லோரும் வாயை பழந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மளில் பல பேர் என்னென்னு கேட்டால், அதர் லாங்குவேஜில் ஒரு படம் வந்தால் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் வந்து நம்ம கொண்டாடுறோம். நம்ம தமிழ்நாட்டில் தமிழன் படம் எடுக்கிறத நமக்கு கொண்டாடுறதுக்கு மனசு இல்லை. மனசு இல்லைனாலும் சாதாரணமாக அதை விட்டுறதில்லை, அவனை வறுத்து எடுத்துடுறோம். அடுத்து இவன் சினிமா விட்டு ஓடிடணும், இருக்கக்கூடாது. இன்றைக்கி 230 ரூபா கொடுத்த உனக்கு இவ்வளோ வலிக்குதே, 300 கோடி போட்டு படம் எடுத்த ஞானவேல் ராஜாவுக்கு எவ்வளோ வலிக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் அடுத்தவங்களை தயவு செய்து கேவலமாக பேசாதீங்க. திட்டமிட்டு அப்படின்னா திட்டமிடல்கள் வந்து அவ்வளோ பேரெலாம் கிடையாது. படத்தில் மேக்கிங் இருக்கிற அளவுக்கு ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு குறைகள்லாம் கிடையாது. ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, படத்தை மியூசிக்கால் கெடுத்துட்டாங்க. ஆனால் திட்டமிடல்கள் வந்து இன்றைக்கி திட்டமிட்டு பல பேர் வந்து இந்த ஏதோ ஒரு ஜெய்பீம் படத்தில் வந்து ஏதோ லோகோ பயன்படுத்திட்டாரு அப்படின்றக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்காகலாம் இந்த அளவுக்கு படம் ஃப்ளாப் ஆக வாய்ப்பு கிடையாது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிகா அவர்கள் பேசும்போது நீங்கள் வந்து கோயில்களுக்கு செலவு பண்ணுற காசை வந்து மருத்துவமனைகளுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் சொல்கிறோம், கங்குவா படத்துக்கு நீங்கள் 250 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து போய் பார்க்குறத விட அதை மருத்துவமனைகளுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லிவிடுங்க. அதெல்லாம் கிடையாது. இது என்னென்னு கேட்டால் அவங்களால வந்து இவ்வளோ தூரம் ஃப்ளாப் பண்ணலாம் முடியாது. புரியுதா? ஒரு கலைஞனுடைய
அந்த திறமைக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். அதை நம்ம ரசிக்காட்டிலும் பரவாயில்ல, நல்லா நடிச்சிருந்தும் ரசிக்காட்டிலும் பரவாயில்ல, வசைப்பாடக்கூடாது, மண்ணெளி தூத்தக்கூடாது. ஒரு இடத்த அடையிறது வந்து அவ்வளோ சாதாரணம் கிடையாது. இன்றைக்கி சூர்யாவோட உழைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருட உழைப்பு. அந்த உழைப்பை நீங்கள் தரமட்டத்துக்கு கொண்டு வர மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை தவிர பாக்கி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து கங்குவா படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன் தமிழர்கள் வந்து நம்ம தமிழ் படத்தை இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படத்தை கொண்டாட வந்து மறுக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழர்கள் வந்து என்றைக்குமே தமிழ் படத்தை கொண்டாடுறத விட அதர் லாங்குவேஜ் படத்தை நல்லா கொண்டாடுவாங்க. இந்த ட்ரிபிள் ஆடு, மஞ்சுமல் பாய்ஸு இது மாதிரி போன்ற படங்களை தமிழன் எடுத்துனாலும் அதை கொண்டாடுறத விட இதே படத்தை கங்குவா படத்தை இதை விட கேவலமாக அதர் லாங்குவேஜ்லேருந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொண்டாடிருப்பாங்க. சூப்பராக இருக்குது, என்ன பிரம்மாண்டம், பாகுபலியோட 10 மடங்கு, இது 5000 கோடி கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு கொண்டாடிருப்பாங்க. ஏன்னா இதை வந்து அதர் லாங்குவேஜில் உள்ள டைரக்டர் எடுத்துருக்கணும். நம்ம தமிழ் இயக்குனர் எடுத்தனால நம்ம பசங்களுக்கு, நம்ம ஆளுங்களுக்கு, தமிழர்களுக்கு இந்த படத்தை கொண்டாடணுன்ற எண்ணம் வரல. தமிழர்களை மட்டம் தட்டுறது யாருன்னு கேட்டால் தமிழர்கள் தான். என்ன இன்றைக்கி அடுத்தவங்களாம் கொண்டாடி ஓஹோன்னு சக்கப்போடு போட்டுட்டு ஒரு படத்தை தமிழ்நாட்டில் ஓட விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ பெரிய அநாகரிகம், எவ்வளோ பெரிய தப்பு இது. இப்படி அடுத்தவனை குறை சொல்லி நீங்கள் எல்லாம் வாழணுமா? இதுக்கு பல யூடியூபர்ஸ் இருக்காங்க. இந்த படத்தை பற்றி குறைகளை மட்டுமே சொல்லி வாழக்கூடிய பல யூடியூபர்ஸ் இருக்காங்க. நீங்கள் குறை சொல்ல வேணான்னு நான் சொல்லலை, நிறைகளையும் சொல்லுங்கள். இப்போ உங்கள் பிள்ளைய பெற்று வளர்த்துட்ருக்கீங்க, ஒருத்தன் பார்க்குறவன் நடா புள்ள பெற்றுருக்க, புள்ள கேவலமாக இருக்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேக்கு, அடங்க மாட்டேக்கு, அங்கங்கே குதிக்குது, கண்டவன்ட்டு போய் கையேந்து, இந்த மாதிரி ஏதாவது கீழ்த்தரமாக கேவலமாக உங்கள் பிள்ளைங்களை பற்றி குறை சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதை மாதிரி தான் கங்குவான்றது அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு கனவு. அப்படிப்பட்ட படத்தை நீங்கள் வந்து கேவலமாக கீழ்த்தரமாக கழுவி ஊற்றினா அவங்க மனசு எவ்வளோ காயப்படும், கஷ்டப்படும் சொல்லுங்கள். இதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல இந்த சக்ஸஸ் அப்படின்ற கட்டத்தை தாண்டி போயிடுச்சு படம். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ என்ன ரிவ்யூ வருதோ அதை வச்சு தான் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வருவாங்க. இன்றைக்கி வந்து இது அடுத்த இலக்கை அடையணும் அப்படின்னா அதர் லாங்குவேஜில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதன் மூலியமாக தான் அடைய முடியுமோ ஒழிய தமிழகத்தில் இதுக்கப்புறம் தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போற்ற தேட்டர்லேயே பல தேட்டர்லேயே வந்து கங்குவாவை தூக்கிட்டு ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த அமரனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். இதுக்கு காரணம் வந்து நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் இதுக்காக படம் பார்க்க வராமல் இந்த மாதிரி தப்பான கமெண்ட்ரி கொடுக்கணுன்றதுக்காக வராங்கல்ல, இவங்க தான் இதுக்கே காரணம். இது வந்து ரெகுலராக வந்து இந்த படத்தின் மேல் காதல் கொண்டு படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்களாம் அந்தளவுக்கு பண்ணலை. புதுசாக கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து எப்படியாவது நம்ம சேனலில் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வந்துட மாட்டானான்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி உள்ளவங்க பண்ணக்கூடியது தான் இந்த மாதிரி தவறுகள். ரெகுலராக சினிமா மட்டும் எடுத்து போடுறவங்க, சினிமா விமர்சனங்கள் மட்டும் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கேவலமாலாம் கழுவி ஊற்றலை. அதனால் இது வந்து இந்த மாதிரி ஒருத்தங்களோட உழைப்பில் மண்ணள்ளி போடுறத வந்து நான்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன். இதெல்லாம் என்னாலாம் ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது.